ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பொட்டேட்டோ 65 தான் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம். நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். 2 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவைக்கு உப்பு எடுத்துக்கிறேன். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நான் சிம்பிள் மசாலா வச்சு இது டேஸ்டியாக நான் பண்ண போகிறேன். இதுக்கு பைண்டிங்காக மாவு நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுடுங்க. நம்ம பச்சை உருளைக்கிழங்கு தான் நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். இது தண்ணி விடும். நீங்கள் உருளைக்கிழங்கு ஆஃப் பாயிலாக வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் வேக வச்சு செஞ்சிங்கன்னா தண்ணி விடாது. நம்ம இன்றைக்கி பச்சையான உருளைக்கிழங்கு பிசைறதால கொஞ்சமாக தண்ணி விடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இவ்வளோ தான் மசாலா. இது நல்லா கலந்து விட்ருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலா சிம்பிளாக போட்டு தான் செய்கிறேன். குழந்தைங்களும் இதை ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லாவே கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த உருளைக்கிழங்குல ஒட்டி வரும். பாருங்கள், உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமாக கேசரி கலர் போட்டுக்கோங்க. கலர் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பிஞ்சு கேசரி கலர் ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்கள், நான் தண்ணியே கொஞ்சம் கூட போடலை. அப்படியே நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். லெமன் சும்மா ஒரு கொஞ்சம் லெமன், என்கிட்ட காஞ்சி போன லெமன் தான் இருக்குது. அதில் கொஞ்சமாக ஜூஸ் இருக்குது. அதை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சமாக போட்டால் போதும். பாருங்கள், அப்படியே ஒரு பிளேட் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுறேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் விவர்ஸ், 1/2 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், நம்ம எவ்வளோ கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருந்தோம். பாருங்கள், உருளைக்கிழங்குல எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நம்ம திக் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. பாருங்கள், இன்னும் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் மைதா மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கோங்க பொரிக்கிறதுக்காக. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் சாதம் செய்கிற அந்த குழம்பு செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் சைட் டிஷ்ஷாக இது செஞ்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம உருளைக்கிழங்க பொரித்து எடுத்துடலாம். ஒவ்வொன்றா உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டுருங்க பொரிக்கும் போதே. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி வரும்.
ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக ஃபயர் வைக்காதீங்க. ரொம்ப நம்ம மைதா போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். எப்பயாவது நீங்கள் நான்வெஜ்க்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு காய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்துக்கு, ரச சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. போட்டவுடனே 5 மினிட்ஸ் திருப்பி போடாதீங்க. அது கொஞ்சம் நல்லா மாவெல்லாம் நல்லா ஒட்டட்டும், பைண்டிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ திருப்பி போடுங்க கொஞ்சம். அப்போ தான் அந்த மாவு வந்து உருளைக்கிழங்குல ஒட்டி வரும். நீங்கள் போட்டவுடனே திருப்பினீங்கன்னா மாவு தனியாக, உருளைக்கிழங்கு தனியாகிடும். பாருங்கள், நான் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சே பொரித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு ஈடு பொரித்து எடுத்துட்டேன், இன்னொரு ஈடு இருக்குது. நான் 2 உருளைக்கிழங்கு தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெயில் பாருங்கள் கொஞ்சம் கூட க்ளீனாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயில் மசாலா எதுவுமே இல்லை. பாருங்கள், இதில் எண்ணெயே பிடிக்காது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை செய்யலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஈடு நான் போட்டுக்கிறேன். இதுவும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். ஃப்ளேம் குறைச்சி வச்சு தான் பொரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வியூவர்ஸ், இதையும் திருப்பி போட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பெருசு பெருசாக இருக்க இலை நான் பிச்சு போட்டுக்கிறேன். போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடுங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே. அந்த வாசனை, இந்த ஃப்ளேம் அடங்கின உடனே கொஞ்சமாக எண்ணெயில் சவுண்டு வரும். அது அடங்கின உடனே எடுத்துடுங்க. பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி. பாருங்கள் வியூவர்ஸ், இது நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.